எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. மீண்டும் டான் கல்வி தொலைக்காட்சியினூடாக தரம் 4 மாணவர்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் இது போன்ற கணித திறன்களை இந்த டிவியினூடாகவும் ஏனைய பயிற்சிகளினூடாகவும் உங்களுடைய கணித திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வகுப்புகளுக்கு செல்வோம். பாருங்க பிள்ளைகள், இது ஒரு முக்கோணி ஒன்று தந்திருக்குது. முக்கோணியின் பக்கங்களை விரித்து சதுரம் ஒன்று ஆக்கப்பட்டது எனின் அச்சதுரத்தின் ஒரு பக்க நீளம். சரிதானே? இதுல முக்கோணி ஒன்று தந்திருக்குது. இந்த முக்கோணியை விரிச்சு, அதாவது கம்பியால செய்யப்பட்டிருக்கு. இந்த கம்பியை விரிச்சு மீண்டும் சதுரம் ஒன்று செய்யணும். அப்படி சதுரம் ஒன்று செய்யல ஒரு பக்க நீளம் யாது என்று கேட்கணும். அப்ப இதன் நீளத்தை நாங்கள் காண வேணும். காணணும்னா இதன் நீளம் 8 சென்டிமீட்டர் படி 3 இருக்குது. நாங்கள் 3ஆல பெருக்கி விடலாம். 3 24 சென்டிமீட்டர். சரியா? இல்லைன்னா நீங்க 3 தரம் 8 போட்டு கூட்டிக் கொள்ளலாம். அப்படி அதை வந்தாலும் 24 சென்டிமீட்டர் உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? அப்ப உங்களுக்கு விருப்பமான முறையில நீங்க செய்து கொள்ளலாம். இப்ப இதெல்லாம் விட இப்ப இந்த 24 சென்டிமீட்டரை வச்சுக்கொண்டு ஒரு சதுரம் ஒன்று ஆக்கினோம். உங்களுக்கு தெரியும், சதுரம் என்று சொன்னால் 4 பக்கமும் சமனான 4 பக்கங்களை கொண்ட ஒரு மூடிய உருவம் தான் சதுரம். எனவே இந்த சதுரம் ஒன்றை நாங்கள் ஒரு பக்கத்தில் நீளம் காண்றதுக்கு இந்த முழு நீளம் தான் இப்ப எங்களுக்கு தந்திருக்கு 24 சென்டிமீட்டர். சரியா? இந்த 24 4ஆல வகுத்தம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு பக்கத்து நீளம் வரும். எனவே 4ஆல நாங்க வகுத்தம் என்று சொன்னா 6 4 24 0. அப்ப ஒரு பக்கத்து நீளம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்குது 6 சென்டிமீட்டர் என்பது ஒரு பக்க நீளம். அப்ப கேள்வி என்ன? இங்க அச்சதுரத்தின் ஒரு பக்க நீளம் யாது? எனவே 6 சென்டிமீட்டர் என்பது விடையாக கிடைக்கும். சரியான பிள்ளைகள் விளங்கிட்டு தானே எப்படி செய்யலாம் என்று சொல்லி? அதாவது இதன் முழுமையான நீளத்தை காண்றோம். 24 சென்டிமீட்டர் நீளம் வருது. இந்த நீளத்தை பயன்படுத்தி ஒரு சதுரம் ஒன்றை ஆக்க போறோம். சதுரம் ஒன்று சொன்னா 4 பக்கமும் ஒரே அளவான மூடிய உரு. சரிதானே? அப்ப அந்த 24 நாங்க 4 பக்கம் இல்லோ 4ஆல வகுத்தம் சொன்னா ஒரு பக்கத்து நீளம் கிடைக்கும். எனவே அந்த நீளம் தான் கேள்வி 6 சென்டிமீட்டர் என்பது விடையாக இருக்கு. அடுத்தது பாருங்க, 3 சட்டைகளை தைக்க அம்மா கொண்டு வந்த துணியின் அளவு 9 மீட்டர் 75 சென்டிமீட்டர் எனின் ஒரு சட்டை தைக்க தேவையான துணியின் அளவு யாது? சரிதானே? இப்ப அம்மா என்ன செய்யறா? அம்மா கொண்டு வாரா 3 சட்டை தைக்கிறதுக்கு. சரியா? 3 சட்டை தைக்கிறதுக்கு கொண்டு வந்த துணியின் அளவு 9 மீட்டர் 75 சென்டிமீட்டர். எனவே ஒரு சட்டை தைக்கிறதுக்கு எவ்வளவு தேவைன்னா கேள்வி. அப்ப 9 மீட்டர் 75 சென்டிமீட்டரை நாங்கள் 3ஆல வகுத்தம் என்றால் எங்களுக்கு ஒன்று கிடைக்கும். எனவே இப்படியே வச்சு வகுக்கிறது எங்களுக்கு கிடைச்சல இருக்கும். அப்ப இந்த 9 மீட்டரை எல்லாத்தையும் நாங்கள் சென்டிமீட்டர் ஆக்கினோம்னு சொன்னால் எங்களுக்கு இலவா இருக்கும். அப்ப 1 மீட்டர் சமன் 100 சென்டிமீட்டர் என்பது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்கள். நானும் ஏற்கனவே உங்களுக்கு இந்த டான் கல்வி டிவி கூட கற்பித்திருக்கிறேன். எனவே 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் சொன்னால் 9 மீட்டர் 900 சென்டிமீட்டரா இருக்கும். இப்ப 900 சென்டிமீட்டர் 75 கூட்டினோம் என்று சொன்னால் 975 சென்டிமீட்டர். இந்த 975 சென்டிமீட்டரை தான் 3ஆல வகுக்க போறோம். சரிதானே? 3 9 0. இப்ப இறக்க போறோம். 3 2 6 1 5. இப்ப 15க்கு 3 5 15. எனவே 325 சென்டிமீட்டர் அளவு துணி தேவை. நாங்க இதை மீட்டர்லையும் சென்டிமீட்டர்லையும் கொடுத்தோம்னு சொன்னால் ஏற்கனவே பார்த்த மாதிரி 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர்.
எனவே 325 சென்டிமீட்டர்ல 3 மீட்டரும் 25 சென்டிமீட்டரும் இருக்குது. சரியான பிள்ளைகள்? அப்ப ஒரு சட்டை தைக்கிறதுக்கு தேவையான துணியின் அளவு என்ன? 3 மீட்டர் 25 சென்டிமீட்டர் என்பது விடையாக இருக்கும். சரியான பிள்ளைகள்? எங்களுக்கு அம்மா கொண்டு போன துணியின் மொத்த நீளத்தை 3 சட்டை தைக்கிறதுக்கு கொண்டு போறா. ஒரு சட்டை தைக்கிறதுக்கு என்ன செய்தோம்? அந்த மொத்த துணியினுடைய நீளத்தை 3ஆல வகுத்து எங்களுக்கு ஒரு துணியின் ஒரு சட்டை தைக்கிறதுக்குரிய துணியின் அளவு கிடைச்சிருக்கு. சரிதானே? ரைட். அடுத்த வினாவுக்கு போவோம். மாம்பழம் நிரப்பப்பட்ட பெட்டி ஒன்றின் நிறை 25 கிலோகிராம். மாம்பழம் நிரப்பப்பட்ட பெட்டி ஒன்றின் நிறை 25 கிலோகிராம் ஆகும். வெற்று பெட்டியின் நிறை 2 கிலோ 700 கிராம். சரியா? அதாவது அந்த மாம்பழம் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பெட்டியின் மொத்த நிறை 25 கிலோகிராம். அந்த வெற்று பெட்டி தனிய மாம்பழம் இல்லாமல் பெட்டியை நாங்கள் நடத்த சொன்னால் இந்த 2 கிலோ 700 கிராம் என்று கிடைக்கும். எனின் பெட்டியில் உள்ள மாம்பழங்களின் நிறையாது. சரியா? இப்ப எங்களுக்கு பெட்டியில இருக்கிற நிறை 25 கிலோகிராம் இருக்குது. அந்த பெட்டியோட சேர்த்து தான் மாம்பழமும் 25 கிலோகிராம். எனவே பெட்டி நிறை 2 கிலோ 700 கிராம் என்றா இப்ப மாம்பழத்தின் நிறைய காணவும். அப்ப என்ன செய்யணும்? 25 கிலோகிராமில் இருந்து 2 கிலோகிராம் 700 கிராம கழிக்க வேணும். சாரி, 700 கிராம கழிக்க வேணும். சரியா? இப்ப நான் ஏற்கனவே இங்க மேல பாருங்க 25 கிலோகிராமோட 3 கிராம் போட்டிருக்கிறேன். சரியா? அங்க இப்ப இது கிலோகிராம் சைட், இங்கால கிராம் சைடுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இப்படி போட்டோம்னா எங்களுக்கு இலவா இருக்கும். அப்ப இப்ப கழிக்க போறோம். 0 இருந்து 0 போனால் 0 தான். அதே மாதிரி இங்க 0 இருந்து 0 போனால் 0 தான். இப்ப 0 இருந்து எல்லாம் கழிக்க இயலாது. எனவே நாங்கள் இங்க இருந்து கொண்டு வர போறோம். கொண்டு வந்தோம் சொன்னால் எத்தனை? 10. 10 இருந்து 7 போனால் 3. அப்ப 300 கிராம். இப்ப இங்க ஒன்றை அங்க கொண்டு போயிட்டோம். அப்ப இங்க 4 இருக்கு. 4 இருந்து 2 போனால் 2 கிலோகிராம். மீதி மிச்சமா இருக்கிற 2. எனவே இந்த மாம்பழத்தின் நிறை என்ன? 22 கிலோகிராம் 300 கிராம் என்பது விடையா கிடைக்கும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இங்க ஒரு கஷ்டம் இல்லை. இந்த கிலோகிராமில் இருந்து இதை கழிக்கிறது தான் எங்களுக்கு அந்த முறை தெரிஞ்சா சரி. எனவே உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்குமா நினைக்கிறேன். அங்க கிலோகிராமையும் கிராமையும் நாங்க வச்சுக்கொண்டு இப்ப கிராம் சைட்ல இப்படி போட்டுட்டு கழிச்சிங்கன்னு சொன்னால் இலவா இருக்கும். எனவே விடை என்ன? 22 கிலோகிராம் 300 கிராம் என்பது விடையாக கிடைக்கும். சரிதானே? அடுத்த வினாவுக்கு போவோம் பிள்ளைகள். பாருங்க, பாடசாலையை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள மதிலில் 2 தூண்களுக்கு இடையில் ஒவ்வொரு சித்திரம் வீதம் 12 சித்திரங்கள் வரையப்பட்டிருந்தன. எனின் அதில் உள்ள தூண்களின் எண்ணிக்கை ஆகும். இப்ப பாடசாலையை சுற்றி மதில் அமைக்கப்பட்டிருக்குது. இதுல 2 தூண்களுக்கு இடையில சித்திரம் வரையப்பட்டிருக்கு. சரியா? இங்க இப்படி 12 சித்திரம் வரையப்பட்டிருக்காம். அப்ப அங்க உள்ள தூண்களுடைய எண்ணிக்கை கேட்டிருக்குது. ஒன்று விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். சுற்றி வரவாக இருந்தால், அதாவது சுற்றி மதில் அமைக்கப்பட்டிருந்தால் எங்களுக்கு இடைவெளியினுடைய எண்ணிக்கையும் தூண்களுடைய எண்ணிக்கையும் சமனாயிருக்கு. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இங்க எங்களுக்கு தரப்பட்டிருக்குது 12 சித்திரங்கள் வரையப்பட்டிருக்குது என்று சொன்னால் அங்க இடைவெளியும் சமனில்லா. எனவே அங்க உள்ள தூண்களுடைய எண்ணிக்கை 12 என்பதுதான் விடையாக கிடைக்கும். சரியா? இதை கீழே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். இவ 2 3 4 5 6 7 8 10 11 12. சரியா? இங்க 1 2 2 3 4 5 6 7 8 9 10 11 12 தூண் இருக்குல்ல.
இதே இடைவெளி இடைவெளி ஒவ்வொரு இடைவெளிக்கும் ஒவ்வொரு சித்திரம் வரையப்பட்டிருக்காம். அப்ப இடைவெளியை பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சரியான பிள்ளைகள். அப்ப 12 சித்திரம் வரையப்பட்டிருந்தால் அங்க தூண்களுடைய எண்ணிக்கையும் அதேதான் சரிதானே. அப்ப சுற்றி வரவாக இருந்தால் தூண்களுடைய எண்ணிக்கை எத்தனையோ அதே எண்ணிக்கை தான் இடைவெளியும் இருக்கும். இடைவெளியினுடைய எண்ணிக்கை எத்தனையோ அதே எண்ணிக்கை தான் தூண்களுடைய எண்ணிக்கையாகவும் இருக்கும் சுற்றி வரவாக இருந்தால். மாறாக நேர்கோட்டில நேராக மதில் அமைக்கப்பட்டிருந்தால் இங்க 2 தூண்களுக்கு இடையில சித்திரம் வரையப்பட்டு 12 சித்திரம் இருக்குமாக இருந்தால் அதோட ஒன்றை கூட்ட வேணும். ஏனென்றால் அங்க நேரா வரையக்குள்ள சித்திரம் 12 இருக்கும் என்று சொன்னால் ஒன்று கூடி தூண்களுடைய எண்ணிக்கை ஒன்று கூடதான் இருக்கும். அதுக்காகத்தான் இடைவெளி 12 வரும் சரிதானே. எனவே இந்த வினாவுக்கான விடை என்ன 12 என்பது விடையாக கிடைக்கும் சரிதானே. அடுத்த வினாவுக்கு போவோம். புத்தக அலுமாரி ஒன்றில் ஒரு நிரலில் 43 புத்தகங்கள் உள்ளன. அவ்வாறான 4 நிரல்களில் உள்ள மொத்த புத்தகங்களின் எண்ணிக்கை யார்? புத்தக அலுமாரி ஒன்றில் ஒரு நிரலில் 43 புத்தகம் இருக்கு சரியா உள்ளன. அவ்வாறான 4 நிரலில் அப்ப 4ஆல அவரை பிரிக்கிறதாம் இல்லை சரிதானே. அப்ப நாம் உண்டு 12 2 எழுதி ஒரு மிச்சம் 4 16 உண்டும் 17. எனவே அங்க உள்ள புத்தகத்தின 172 என்பது விடையாக கிடைக்கும் சரிதானே பிள்ளைகள். அடுத்த பாருங்க. உடற்பயிற்சி கண்காட்சி ஒன்றிற்காக 196 ஆரம்ப வகுப்பு மாணவர்கள் சமமான இரு குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். ஒரு குழுவில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை யார்? பாருங்க, உடற்பயிற்சி கண்காட்சி ஒன்றிற்காக 196 ஆரம்ப வகுப்பு மாணவர்கள் சம இரு பகுதிகளாக சம இரு குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். ஒரு குழுவில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை என்ன செய்ய நாங்கள் நீங்க 3ஆம் ஆண்டுல இதில் படிச்சிருப்பீங்கள் சம பகுதியாக பிரிக்கிறது. அப்ப 196 2ஆல வகுக்கிறது சம பகுதியாக வகுக்கிறேன்னு சொன்னால் அதுதான். அப்ப 196 2ஆல வகுக்கிறது. ஒன்று கடங்காது 19 பார்க்கணும். 9 18 1 6 வைக்கணும்னா 16 8 16 0. எனவே ஒரு பகுதியில ஒரு குழுவில் இருக்காங்க யாரு 98. சரியான பிள்ளைகள் சம பகுதியா பிரிக்கிறேன் சொன்னால் 2ஆல வகுக்கிறது சரியா. அடுத்த வினா பார்ப்போம். 10 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றிலிருந்து 250 சென்டிமீட்டர் வெட்டி நீக்கப்பட்டது எனின் எஞ்சியுள்ள கயிற்று துண்டின் நீளம் யார்? சரியா, 10 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றிலிருந்து 250 வெட்டி நீக்கப்பட்டது ரெண்டா. இப்ப 10 மீட்டர் இருக்கு, அதிலிருந்து 250 சென்டிமீட்டர் வெட்டி நீக்கப்பட்டிருக்கு. அப்ப எஞ்சி உள்ள கயிறு என்றா நாங்கள் இப்ப இந்த 250 சென்டிமீட்டரோட 250 சென்டிமீட்டரை இந்த 10 மீட்டர்ல இருந்து கழிக்கணும். 10 மீட்டர்ல இருந்து 250 சென்டிமீட்டர் அப்படியே கழிக்கிறது எங்களுக்கு கடினம், கழிக்க இயலாது. எனவே இவரை நாங்கள் சென்டிமீட்டர் ஆக்கணும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் சொன்னேன் 1 மீட்டர் சமன் 100 சென்டிமீட்டர். அப்ப இங்க 10 மீட்டர் இருக்கிறபடியால் 10 மீட்டர் இருக்கிறபடியால் என்ன செய்யணும், 10ஆல 100 பெருக்க வரும். பெருக்கிறோம்னா 1000 சென்டிமீட்டர் வரும். சரியோ, அப்ப 1000 சென்டிமீட்டர்ல இருந்து 250 சென்டிமீட்டரை கழிக்க வேண்டும். கழிச்சோம்னு சொன்னாலே 0. இந்த 5ல இருந்து 5 போகாது. எனவே நாங்கள் இங்க கொண்டு வரணும். முதல்ல இங்க இருந்து இவரை கொண்டு வந்து இவர் 10, அப்புறம் இங்க இருந்து இங்க கொண்டு வரணும் 10. சரியா, 10 சொன்னா 10ல இருந்து 5 போனால் 5. இப்ப இங்க 9 இருக்கு, 9ல இருந்து 2 போனால் 7. இங்க 0 இருக்கு, அவரை போட தேவையில்லை. எனவே 750
சென்டிமீட்டர். சரியா? அப்ப எஞ்சிய கயிற்றினுடைய நீளம் 750 சென்டிமீட்டர் என்று போடலாம். இல்லையண்டா நீங்கள் அதை மீட்டர் சென்டிமீட்டர் ஆக்கி போடலாம். அப்ப 750 சென்டிமீட்டர் சொன்னால் அங்க 7 மீட்டரும் 50 சென்டிமீட்டரும் இருக்கும். இதை நாங்கள் திருப்பி இப்ப 700ல எத்தனை மீட்டர் இருக்கு? 7 மீட்டர் இருக்கு. அவரை போட்டு மிச்சம் 50 சென்டிமீட்டர் இருக்கு. சரிதானே? அடுத்த வினாவுக்கு போவோம். சரியா? 3 மாதங்களில் 2 தோட்டங்களில் இருந்து பறித்த தேங்காய்களின் எண்ணிக்கைகள் கீழே அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. சரிதானே? 3 மாதங்களில் 2 தோட்டங்களில் இருந்து பறித்த தேங்காய்களின் எண்ணிக்கைகள் கீழே அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. தை மாதம் ஏ தோட்டத்தில் இருந்து எவ்வளவு? 1875. சரியா? பி தோட்டத்தில் 1070. சரிதானே? அதே மாதிரி சித்திரை மாதம் ஏ தோட்டத்தில் இருந்து 3758, பி தோட்டத்தில் 2896. சரியா? இப்ப கேள்விக்கு போவோம். சித்திரை மாதத்தில் 2 தோட்டங்களிலும் பறிக்கப்பட்ட மொத்த தேங்காய்கள் எத்தனை? அப்ப என்ன செய்யணும்? சித்திரை மாதத்தில் உள்ள தேங்காய்களை நாங்க என்ன கூட்டணும். அப்ப சித்திரை மாதத்துல ஏ தோட்டத்துல 3758, பி தோட்டத்துல 2896. சரியா? அப்ப கூட்டுறோம் சொன்னா 8 வாரம் 14க்கு 4 எழுதி ஒரு மிச்சம், 6 9 10 10 5 15, 5 எழுதி ஒரு மிச்சம், 8 8 மட்டும் 16க்கு 6 எழுதி ஒரு மிச்சம், 4 2 6. எனவே சித்திரை மாதத்தில் 2 தோட்டங்களிலும் பறிக்கப்பட்ட மொத்த தேங்காய்களின் எண்ணிக்கை 6654. சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்தது வி தோட்டத்தில் 3 மாதங்களிலும் நாங்கள் ஆணிய பாகாவட்டம். ஆணி மாதத்துல ஏ தோட்டத்தில் 1075, பி தோட்டத்தில் 1105. பி தோட்டத்தில் 3 மாதங்களிலும் பறிக்கப்பட்ட மொத்த தேங்காய்கள் எத்தனை? அப்ப பி தோட்டத்தில் இருக்கிற மொத்த தேங்காய்களை கூட்டி விட்டோம்னா சரி. இங்க இதுல வச்சு கூட்டலாம். 6 5 11க்கு 1 எழுதி ஒரு மிச்சம், 10 மேலும் 17 மாறும் 23க்கு 3 எழுதி 2 மிச்சம், 2 மிச்சம். 2 செய்தோம்னா 10 10 3 11க்கு 1 எழுதி ஒரு மிச்சம், 2 2 4 4 3 5. அப்ப பி தோட்டத்தில் பறிக்கப்பட்ட மொத்த தேங்காய்கள் எண்ணிக்கை 3 மாதத்திலையும் பறிக்கப்பட்ட தேங்காய்கள் எண்ணிக்கை 5131. 5131. சரியா? ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. ஏ தோட்டத்தில் பறிக்கப்பட்ட தேங்காய்களுக்கும் பி தோட்டத்தில் பறிக்கப்பட்ட தேங்காய்களுக்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளவு? ஏ தோட்டத்தில் பறிக்கப்பட்ட தேங்காய்களுக்கும் பி தோட்டத்தில் பறிக்கப்பட்ட தேங்காய்களுக்கும் உள்ள வித்தியாசம் யாது என்று கேட்டால், இப்ப எங்களுக்கு பி தோட்டத்தில் பறிக்கப்பட்ட தேங்காயோட எண்ணிக்கை தெரியும், 5131. அதே மாதிரி ஏ தோட்டத்தில் உள்ள தேங்காயோட எண்ணிக்கையை கூட்டி எடுக்க வேணும். 8 5 13 7 20க்கு 0 எழுதி 2 மிச்சம், 7 7 2 சேர்த்தா 9 9 5 14 3 17க்கு 7 எழுதி ஒரு மிச்சம், 8 8ஓட 1 சேர்த்தா 9 9 மேலும் 16 0 16க்கு 6 எழுதி ஒரு மிச்சம், 2 5 6. அப்ப ஏ தோட்டத்தில் 6670. சரிதானே? ஏ தோட்டத்தில் 6670. இப்ப ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் யாருன்னு தான் கேள்வி. எனவே இங்க ஏ தோட்டத்தில இருந்து பி தோட்டத்தை நாங்க கழிக்க வேண்டும். அப்ப ஏ தோட்டத்தில் இருக்கிறது 6670. சரியா? பி தோட்டத்தில் என்ன? 5131. அதுல இருந்து கழிக்க போறோம். சரியா? கழிக்க போறோம்.
கழிக்கல பாருங்க. இப்போ பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்று போகாது. அப்ப இங்க இருந்து நாங்கள் கொண்டு வர வேணும். அப்ப இங்க இருந்து கொண்டு வந்தவென்றால் இங்க 10 10 10ல இருந்து ஒன்று போனால் 9. இப்ப இங்க இருக்கிறவர் 6 6ல இருந்து 3 போனால் 3. சரியா? இப்ப இருக்கிறவர் 5 சாரி 6 6ல இருந்து 1 போனால் 5. சரியா? இங்க 6 இருக்குது. 6ல இருந்து 5 போனால் 1. எனவே இரண்டு தோட்டங்களையும் வித்தியாசம் 1539 1539. சரியா? கவனமாக அவதானிக்க வேணும். அடுத்தது இங்க கூட்டல் கழித்தல் இருக்குது. கூட்டல் கழித்தல்ல ஒரு மிஸ்டேக் விட்டீங்கன்னாலும் சிக்கல் இருக்கு. சரியா? ஓகே. அடுத்த வினாவில் பாருங்க. ஏ தோட்டத்தில் சித்திரை மாதம் பறிக்கப்பட்ட தேங்காய்கள் பி தோட்டத்தில் தை மாதம் பறிக்கப்பட்ட தேங்காய்களை விட எவ்வளவு கூடுதலானது? ஏ தோட்டத்தில் சித்திரை மாதம் பறிக்கப்பட்ட தேங்காய்களை விட சித்திரை மாதம் பறிக்கப்பட்ட தேங்காய்களை விட பி தோட்டத்தில் தை மாதம். ஏ தோட்டத்தில் சித்திரை மாதத்தில் பறிக்கப்பட்ட தேங்காய்களை விட பி தோட்டத்தில் தை மாதம் பறிக்கப்பட்ட தேங்காய்களுக்கு இடையிலான பறிக்கப்பட்ட தேங்காய்களை விட எவ்வளவு கூடுதலானது? அப்ப 3758 இருந்து 1070 கழிக்க வேணும். சரியா? 1070 கழிக்க வேணும். கழிச்சோம்னா நேரடியா 8ல இருந்து 0 8 தான். இங்க 5ல இருந்து 7 போகாது. இங்க இருந்து கொண்டு வர வேணும் 15. 15ல இருந்து 7 போனால் 8. இங்க 6 இருக்குது. 6 கிராம். இங்க 3 3ல இருந்து 1 போனால் 2. எனவே அங்க இதை விட எத்தனை கூட இருக்கு? ஏ தோட்டத்தில் சித்திரை மாதம் பறிக்கப்பட்ட தேங்காய்கள் பி தோட்டத்தில் தை மாதம் பறிக்கப்பட்ட தேங்காய்களை விட எவ்வளவு கூடுதலா இருக்கு என்று சொன்னால் இதை விட இது 2688 கூடுதலா இருக்கு. 2688 கூடுதலா இருக்கு. சரியான பிள்ளைகள்? ரைட். விளங்கிட்டு அடுத்த வினாவுக்கு போவோமா? தரப்பட்ட எண் சட்டம் காட்டும் எண். பாருங்க, இப்படி எண் சட்டம் தந்து என்ன கேட்டால் நீங்க உடனடியாக இப்படியே வச்சுக்கொண்டு என்ன போடாதீங்க. தயவு செய்து இங்க இருக்கிற மணிகளை எண்ணி கீழே போடுங்க. முதல்ல ஒன்றுகளை எண்ணி போடுவோம். அதை வெட்டி போட்டு 1 2 3 4 இங்க 4. சரியா? அதே மாதிரி இங்க 1 2 இங்க ஒன்றும் இல்லை. எனவே 0. இங்க 1 2 3. சரியா? இதைத்தான் கொண்டு போய் நாங்கள் இங்க எழுதணும் 3024. இப்படி எழுத வேணும். சரியா? இப்படி எழுதினீங்கன்னா உங்களுக்கு சரியான துல்லியமான விட கிடைக்கும். இந்த மணிகளை இப்ப இதுல குறைய மணிகள் இருக்கிறபடியால் உங்களுக்கு கண்ணால பார்க்கல இலவா இருக்கும். ஆனா நிறைய மணிகள் வந்து சொன்னால் உங்களுக்கு கண்ணால பார்த்துன்றது கடினமா இருக்கு. சரியா? அப்ப அதை கவனத்துல கொண்டு நீங்க செயற்பட வேணும். சரிதானே? அடுத்த வினாவை பாருங்க. 1675 இவெண்ணை விரித்து எழுதினால் கிடைப்பது. சரியா? விரித்து எழுத வேணும். விரித்து எழுதணும்னா இங்க பாருங்க 1675 இந்த விரித்து எழுதலாம். இங்க ஒன்றுக்களை நாங்க முதல் எழுதுவோம் 5 சக 10 கலத்துல இருக்கு. எத்தனை பிரமாணம்? 70. 7 இங்க எத்தனை? 600. சரியா? 100கள் 1000கள் ஒன்று இருக்கிறபடியால் 1000. சரியா? அப்ப விரித்து எழுதுறதுன்னு சொன்னால் இப்படித்தான் எழுதுறது. சரியா? இந்த முறையில் எழுதினீங்கன்னா உங்களுக்கு இலவா இருக்கும். மாறி 1000கள்ல இருந்து எழுதி கொண்டு போனீங்கன்னா சில வேளை நீங்க தவற விட்டுருவீங்க. இப்ப ஒன்றுக்களை முதல் எழுதி கொண்டு வாரது நல்லது. சரியா? அடுத்த பார்ப்போம். எண்கோணத்தின் வெற்றிடங்களுக்கு பொருத்தமான இரு எண்களையும் எழுதுக. சரியா? எண்கோணங்கள் பல வடிவங்கள்ல வரும் பிள்ளைகள். அதுல ஒரு முறைதான் இது. இதுல பாருங்க, எண்கோணத்தை நாங்கள் அடுத்த எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யறோம்னு சொன்னால்
இந்த இறுதி இலக்கத்திலிருந்து அல்லது இதிலே ஏதாவது ஒரு இடத்துல பின் இலக்கத்திலிருந்து முன் இலக்கத்தை கழிக்க வேணும். கழிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு 11 இருந்து 6 கழிச்சோம்னு சொன்னால் 5. அதை இன்னொருக்கா செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சில வேளை ஒரே சீராக வேற வேற இலக்கங்கள் மாறிக்கணும். முதல்ல 1 கூடும், பிறகு 2 கூடும், பிறகு 3 கூடும், அப்படியும் போகும். அப்ப இன்னொருக்கா செக் பண்ணி பார்க்கணும். அப்ப 6ல இருந்து 1 கழிச்சு பார்க்கணும். 6ல இருந்து 1 கழிச்சோம்னு சொன்னால் 5. எனவே இங்க பொது வித்தியாசம் சமனா வருது. எனவேதான் பொது வித்தியாசத்தை நாங்கள் 5ஆல கூட்டிக் கொண்டு போனோம். 12ஓட 5 கூட்டினோம்னு சொன்னால் 16. திருப்பி 16ஓட 5 கூட்டினோம்னு சொன்னால் 21. எனவே அடுத்து வர்ற இலக்கங்களும் 16, 21. சரியானே பிள்ளைகள்? அப்ப நாங்கள் இந்த வினாவோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்ய இருக்கின்றோம். எனவே தரம் 4 கற்கின்ற மாணவர்கள் டான் கல்வி தொலைக்காட்சியினூடாக மிகுந்த பயனை பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல வேற வகுப்புகளும் உங்களுக்கு டான் கல்வி தொலைக்காட்சியினூடாக நடத்தப்படுகிறது. அந்த வகுப்புகளில் சிறந்த பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டு இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.